இன்றைய மன்னா சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை திரும்பவும் சொல்லுகிறது. அவர் சேனைகளின் கர்த்தர், ஒரு இராணுவத்துக்கு அதிபதியாயிருக்கிற ஒரு கர்த்தர், அதே நேரத்தில் அடைக்கலமாகவும் இருக்கிற கர்த்தர், நம்மளை பாதுகாக்கவும் வல்லவர், நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்க வல்லவர், நம்முடைய யுத்தங்களை செய்ய வல்லவர், எதிரிகளுக்கு விரோதமாக நிற்கிற ஆண்டவர், நமக்கு ஆதரவாய் அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒரு பக்கம் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், இன்னொரு பக்கம் சேனைகளின் கர்த்தராயிருந்து நம்முடைய யுத்தங்களை செய்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. அவருடைய அடைக்கலம் உங்களுக்கு உண்டு, அவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய யுத்தங்களை செய்வார். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து, நீர் என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி, இந்த நாள் முழுவதும் என்னோடு இருங்க, என் யுத்தங்களை பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் எனக்கு அடைக்கலமாக இருங்க. இந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டா ஒரு தாக்குதலும் உங்களை தொட முடியாது. இன்னைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லலாம், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தரின் நாமம் நமக்கு ஒரு பலத்த துருகம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையும் துருகமும் பலனுமாயிருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். நீர் சேனைகளின் கர்த்தராகவும் இருக்கிறீங்க, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், பலப்படுத்துவீராக, நன்மையினால் திருப்தியாக்குவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.